திருப்பி இங்க வந்து பிடிஎஃப் இப்ப வந்துடுறீங்க. ஸ்டார்ட் இப்ப பண்ணிட்டேல்ல? ஓடிட்டு இருக்கு. ரெட் ஆ டாட் இருக்குல்ல, சரி ஓடிட்டு ஓகே. இருக்கு. திருப்பி இருக்கு. இங்க இந்த கருப்பு கலர் ஸ்டுடியோ இருக்குல்ல, ஆ இதுக்குள்ள வந்துட்டு அ பண்ணி ஸ்டாப் ரெக்கார்டிங் குடுத்துருங்க. சரி. அது தெரியும். ஸ்டாப் அவ்வளோதான். இப்ப ரன் ஆகுதுல. ம் சரி ரன் ஓகே. ஆகுது. இருக்கா? ஓகே. நம்ம இப்போ எத பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட் 2022ல நடந்த டெட் எக்ஸாம்ல உள்ள பேப்பர் 2 பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த லாஸ்ட் இயர் கொஸ்டின ஃபுல்லா நம்ம இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ட மட்டும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஆ எல்லாமே சிம்பிளா தான் இருந்தது. அத பத்தி டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். 61வது கொஸ்டின் பாருங்க. இத ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க. 61னா 1வதுல இருந்து ஆரம்பிக்கி. ஒரு 30 கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? ஆ ஐ பாட் டேஷ் யூட்டென்சில் அண்ட் கெப்ட் இட் நியர் டேஷ் வயலின் பை மிஸ்டேக். சரிங்களா? இதுல வந்து ஆர்டிகிள் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர் கரெக்ட். அதிலேயே மார்க் பண்ணியிருக்கிறாங்க. டார்க்ல போட்டிருக்கிறது சி தான் போட்டிருக்கிறாங்க. இதோட எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஐ பாட் யூட்டென்சில். யூட்டென்சில்னு யூல வவல்ஸ்ல ஆரம்பிச்சிருந்தாலும், இது ஒய்ங்கிற மாதிரி சவுண்டில தான் யூ அப்படிங்கிறது தான் ஆரம்பிக்கும். அதனால தான் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஆன்ங்கிற ஆர்டிகிள் போடாம ஏங்கிறது போட்டிருக்காங்க. ஐ பாட் அ யூட்டென்சில் அண்ட் கெப்ட் இட் நியர் த வயலின். த வயலின் பை மிஸ்டேக். சரிங்களா? வயலின் பக்கத்துல வச்சிருக்கிறேன் அப்படின்னு பை மிஸ்டேக்கா வயலின் பக்கத்துல வச்சிருக்கேன்னு போட்டிருக்காங்க. எப்பவுமே ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பக்கத்துல தேங்கிற ஆர்டிகிள் போடுவாங்க. ஏன்னா, அது எல்லாருக்குமே ஜென்ரலா ஃபெமிலியரா தெரிஞ்ச ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறதுனால போட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால தான் தேங்கிற ஆர்டிகிள் வயலின் பக்கத்துல போட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க. ஐ அம் ஆன் கிளவுட் 9. ஐ அம் ஆன் ஐ அம் ஆன் கிளவுட் 9 டூ. கிளவுட் 9 அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு ஒரு இடியம்ஸு, ஃப்ரேஸு. அது வந்து எப்பவுமே என்ன எக்ஸ்ட்ரீம்லி ஹேப்பி அப்படிங்கிற மாரி மீனிங்ல வரும். ரொம்ப அதிக அளவுல சந்தோஷமா இருக்கிறத காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிளிஸ்ஃபுல்லி பேரின்பம் அப்படின்னு காமிக்கும். பிளிஸ்ஃபுல்லி ஹேப்பி அப்படிங்கிற அர்த்தத்துல போட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டு. இது வந்து அடுத்தது வந்து என்னன்னா, ஜஸ்வந்த்கர் இது விட்டுருங்க. இங்கிலீஷ் பாடத்துல உள்ளத மட்டும் பார்க்கலாம். 64 பாருங்க. இது வந்து என்னன்னா, சிங்குலர், ப்ளூரல் போட்டிருக்காங்க. சிலபஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் வந்து சிலபி. அஸ்ல முடிஞ்சிருக்குது. அஸ்ல முடிஞ்சிருக்கு. ஆனா ப்ளூரல் ஃபார்ம் வந்து என்னன்னா, ஃபாரின் வேர்டுங்கிறதுனால ஐல தான் முடியும். அஸ்ல முடிஞ்சது. நெறைய வேர்டு ஃபோக்கஸ், ஃபோக்கஸஸ், ஃபோக்கை அப்படின்லாம் முடியும். அப்படின்னா சிலபி அப்படின்னு முடியும். அதே மாரி என்ன ஃபர்னிச்சர்ன்னு இருக்கு. ஃபர்னிச்சருக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. அதனால ஃபர்னிச்சர்ஸ்ன்னு போட மாட்டாங்க. ஆ ஃபர்னிச்சர்ங்கிறதே ப்ளூரல் ஃபார்ம்ல தான் இருக்கும். அது ஃபிஷ்ங்கிறது என்னது அப்படின்னா, ஃபிஷ்ஷோட ப்ளூரல் ஃபார்ம் ஃபிஷ் தான். அப்ப இதுல எது 2ம் தப்பு அப்படின்னா, லீஃப்க்கு லீவ்ஸ்ன்னு போடுவாங்க. இது எஸ் போட்டிருக்காங்க. அப்ப இது தப்பு. ஃபியூச்சர்ஸ் தப்பு. சாரி ஃபர்னிச்சர்ஸ் தப்பு. அப்ப 2க்குமே என்னதுன்னா, பியும் டியும் தான் என்னது இன்கரெக்ட்டான பேரு. அதனால அது மார்க் பண்ணியிருக்காங்க. ஹி ஸ்டவுண்ட் அஸ்டவுண்ட். அஸ்டவுண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஷாக் ஆவுறது அப்படின்னு அர்த்தம். அதோட மீனிங் இந்தா இருக்கு. ஆன்சர் ஆன்சர் சி. ஆன்சர் சி. ஷாக்டுங்கிறது தான் அஸ்டவுண்ட். ஹி ஸ்டூட் திகைச்சு போய் நின்னு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது ஷாக்டுங்கிறதுக்கு அஸ்டவுண்டட் அப்படிங்கிறது மீனிங் கரெக்ட். இந்த லைன்ஸ் எல்லாமே தி லிசனர்ஸ் அப்படிங்கிற இது போயம்ல இருந்து தான் போட்டு விட்டுருக்காங்க. ஸ்டுட் த்ராங்கிங் த ஃபெயிண்ட் மூன் பீம்ஸ் ஆன் த டார்க் ஸ்டர் தட் கோஸ் டவுன் டாட் ஹி எம்டி ஹால் அபோ லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த லைன்ல எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னா லிசனர்ங்கிற போயத்துல இருந்து வந்திருக்கு. போயம் நம்ம ரீட் பண்ணச்சுல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அதனால எல்லா போயமும் கண்டிப்பா நம்ம ரீட் பண்ணச்சுல ஒவ்வொரு போயமும் எதுலேருந்து கேட்குறாங்கன்னு தெரிஞ்சிரும். ஹி ரேன் அவே. அவன் ஓடுறான். என்ன காரணம்? காரணத்த சொல்றதுனால பிகாஸ்ங்கிறது காரணத்த குறிக்கும். ஹி ரேவன் அவன் ஓடுனான். அவன் ஓடிட்டான். எதுக்காக ஓடிட்டான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிகாஸ் ஹி வாஸ் அவன் பயந்த காரணத்தினால ஓடிட்டான். பிகாஸ்ங்கிறது தான் ஆன்சர் கரெக்ட். இது 8க்கு யூட்ன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? பிகாஸ்ங்கிறது பயந்த காரணத்தினால் அவன் ஓடிட்டான். அடுத்தது பாருங்க 66. இது வேர்ட்ஸ் எல்லாமே அப்படி இன்டைரக்ட்டா த்ரோன் போட்டுருக்காங்க. இது அப்படியே WORTH சரிங்களா? ஒர்த்ன்னு போட்டுருக்காங்க. அதே மாரி டைடுங்கிறதுக்கு வந்து எடிட்ங்கிறத அப்படி மாத்தி போட்டோம்னா, நம்மளுக்கு ஆன்சர் வந்துரும். சரிங்களா?
இது அப்படியே வேர்ட மாத்தி போட்டுருக்காங்க. இதுக்கு கரெக்ட்டா மாத்தி போடு எடிட்ங்கிறது ஆன்சர் கரெக்ட்டா வரும். கோப் வித் அப்படிங்கிறது வந்து என்ன? கோப்ங்கிறது ஒரு வெர்ப். இட் இஸ் ஃபாலோட் பை ப்ரிபோஷன் வித். சமாளிக்கிறதுன்னு அர்த்தம் வரும். சரிங்களா? கோப் வித் அப்படிலாம் சொல்லுவாங்க. கோப் வித்ங்கிறது என்னன்னா, வேர்ட்ஸ் ஃபாலோட் பை த ப்ரிபோசிஷன். கோப்னா சமாளிக்கிறது அப்படின்னு அர்த்தம். கோப்ங்கிற வெர்ப வந்து ஃபாலோ பண்றது வித்ங்கிறது தான் இதா இருக்கும். வேர்ட்ஸ் ஃபாலோட் பை த ப்ரிபோஷன். வெர்ப் ஃபாலோ பை த ப்ரிபோஷன் அப்படிங்கிறதுல வரும். எ போயம் மேட் அப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் மேட் ஆஃப் சில போயத்துல வந்து இப்ப கிறிஸ்துமஸ் ட்ரீய பத்தி சொல்றாங்கன்னா, அதுல குறிப்பிட்ட இந்த ஒரு வார்த்தை, கீழ 2 வார்த்தை, இப்படி இந்த ட்ரீ மாதிரியே ஸ்ட்ரக்சர்ல வந்து வேர்ட்ஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இப்படி உருவாக்குறது வந்து என்னன்னா, இந்த ஸ்ட்ரக்சர்டா உருவாக்குறது வந்து கான்கிரீட் போயம் அப்படின்னு சொல்லுவாங்க. போயம் மேட் ஆஃப் வேர்ட்ஸ் தட் மேக் த ஷேப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆல்சோ யூஸ் வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் த ஆப்ஜெக்ட் கால்ட் அஸ். ஒரு ஒரு கிறிஸ்துமஸ பத்தியோ, ஒரு ட்ரீய பத்தியோ, ஒரு கிறிஸ்துமஸ பத்தி ஏதாட்டி ஒண்ணு சொல்றாங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சர வச்சு என்ன பண்றது அப்படின்னா, அந்த வேர்ட்ஸ் வந்து அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ ஸ்ட்ரக்சர்லயே இருக்கும். அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பொயெட்டிக் டிவைசஸ் யூஸ் பண்றது வந்து கான்கிரீட் போயம். ஆ இதுல வந்து எது கரெக்ட்டா ஆப்போசிட்டான மீனிங் எழுத சொல்றாங்க. ரெஃப்யூஸ்ன்னா மறுக்கிறது, அஷேம்டுன்னா உங்களுக்கு தெரியும். அவமானப்படுத்துறது. ஹியூமிலியேட்டட் அப்படின்னா, தர்ம சங்கடம், அவமானப்படுறது. சரிங்களா? அதுக்கு வந்து அப்படியே கரெக்ட்டா ஹானர்டுங்கிறது தான் கௌரவம், ஹானர்டு மரியாதைத்தனமா, மரியாதை நிமித்தமாக அப்படின்லாம் வருது இல்லையா? ஹியூமிலேட்டடுக்கு கரெக்ட்டான ஆப்போசிட் வேர்ட் வந்து ஹானர்ட். இந்தியா வாஸ் ஹியூமிலேட்டட் இன் ஒலிம்பிக் கேம்ஸ். சரியா? த போயட் ஆஃப் த போயம். அ எட்ஜர் ஆல்பர்ட் கெஸ்ட்ங்கிறது இவரு தான் போயட் ஆஃப் போயம் அப்படிம்பாங்க. ஏன்னா, இவர் காமன் பீப்பிள பத்தி நெறையா என்ன சொல்றது? காமன் பீப்பிள பத்தின விஷயங்கள பத்தியே எல்லாமே ஒரு என்கரேஜிங்கா அந்த போயம்ஸ்லாம் இருக்கும். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர வந்து எட்ஜர் ஆல்பர்ட் கெஸ்ட்ங்கிறவர வந்து போயட் ஆஃப் போயம் அப்படின்னு சொல்றாங்க. போயட் ஆஃப் த பீப்பிள் அப்படின்னு சொல்றாங்க. காயின் இது 2யும் இந்த 3ங்கிற வேர்டோட எது சேக்குச்சுல வந்து காம்பவுண்ட் வேர்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு இருக்காங்க. மூன் லைட்டுங்கிறத சேக்குச்சுல வரும். மூன் லைட் சரிங்களா? சன்லைட், மூன் லைட்டுங்கிறோம் இல்லையா? 3ங்கிறது இருக்கும். காயின்ங்கிறது ஒண்ணா சேர்க்கிறதுன்னு அர்த்தம். சரியா? ஃபில் இன் த ப்ராவெர்ப்ஸ் வித் அன் அப்ராப்ரியேட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ப்ராவெர்ப் இருக்கு. இது ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசின்னு தெரியும். ஆனா இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுனும் கூட. இது ஒரு நவுனு. டி-ஒய்ல முடியுது. இது ஒரு நவுனு. ஹானஸ்ட்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஹானஸ்டிங்கிறது என்னது? அப்ஸ்ட்ராக்ட் நவுனு. அ அந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன தூக்கி இந்த இது வந்து ஒரு ப்ராவெர்ப் கூட. ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசிங்கிறது ஒரு ப்ராவெர்ப் கூட. எந்த வேர்ட் கரெக்ட்டா வருதுன்னு பார்த்து போடுறோம். ஹானஸ்டிங்கிறது தான் கரெக்ட். ஐடென்டிஃபை த adjective phrase from the following sentence. Sujata is reading an interesting story in the library. சரிங்களா? இதுல வந்து சுஜாதா இஸ் ரீடிங் அண்ட் இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரின்னு போட்டிருக்கு. ஆ இது வந்து இது வந்து ஒரு ஃப்ரேஸ் கூட. சரிங்களா? இது வந்து அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்ன்னு போட்டிருக்காங்க. பட் என்னன்னா, இந்த வேர்ட் வந்து இன்ட்ரஸ்டிங் வந்து ஸ்டோரிங்கிற வேர்ட வந்து இட் கிவ்ஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அபௌட் த நவுன் ஸ்டோரி. ஸோ இந்த இன்ட்ரஸ்டிங் வந்து இந்த இடத்துல வந்து என்னது ஆகுது அப்படின்னா, அட்ஜெக்டிவா பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவா பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னா, இது ஒரு ஃப்ரேஸு. இந்த இந்த வாக்கியத்துல ஒரு நவுன் ஃப்ரேஸா தான் பயன்படுத்தியிருக்காங்க. நவுன் ஃப்ரேஸா தான் பயன்படுத்தியிருக்காங்க. சுஜாதா இஸ் ரீடிங் ஏன் இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரி. நவுன் ஃப்ரேஸா பயன்படுத்தியிருக்காங்க. நவுன் இருக்கிற இடத்துல, ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல வந்திருக்குது. நவுன் ஃப்ரேஸ் தான். பட் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து என்னது அப்படின்னா, அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் அப்படின்னு போட்டு ஒரு இது போட்டிருக்காங்க. இதுல ஆப்ட்டா இருக்கிறது வந்து எதுவா இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கிற மாரி இருக்கிறது இதுல தான் இருக்கு. ஏன்னா இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரின்னு போட்டிருக்காங்க. அட்ஜெக்டிவா பயன்படுத்தியிருக்காங்க. அதனால ஆப்ஷன் சி ஆப்ஷன் பிய வந்து நம்ம செலக்ட் பண்றோம். ஃபார்ம் எ நியூ வேர்ட் யூசிங் த க்ளூ. இந்த வேர்ட வச்சு நம்ம ஏதாட்டி ஒரு வார்த்தைகள் கண்டுபிடிக்கிறது. எந்த வார்த்தை கரெக்ட்டா இருக்கும். மோத் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நைட்டு பூச்சி, வண்டு மாரி இருக்கிற ஒரு பூச்சி சொல்லும். மோத் அப்படிங்கிறது. அதனால நைட் இன்ஸ்பெக்ட் அப்படின்னா மோத் அப்படிங்கிறது. சரிங்களா? போயம்ஸ் ஆர் கம்பைல்ட் ஆஸ் எ புக். போயம்ஸ் ஆர் கம்பைல்ட் ஆஸ் எ புக். திஸ் இஸ் கால்ட். போயம்ஸ் ஆர் கம்பைல்ட் ஆஸ் எ புக் அப்படின்னா ஆந்தாலஜி. போயம் எல்லாம் கம்பைல் ஒண்ணு சேர புக்கா இருக்கிறது வந்து என்னன்னா ஆந்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பயோ போயம்னா லைஃப் போயம். பயோகிராஃபி போயம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பயோனா லைஃப்ன்னு அர்த்தம்.
அது வேற. ஆந்த்ரோ அப்படின்னாலே ஹியூமன் அப்படின்னு அர்த்தம். ஆந்த்ராலஜி அப்படின்னு அர்த்தம். அதனால ஆந்தாலஜி அப்படிங்கிற இதுதான் என்னது புக்கோட கம்பைலேஷன். சரிங்களா? சரி. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் பேர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆஃப் சிங்குலர் ப்ளூரல். சைல்டோட ப்ளூரல் ஃபார்ம் சில்ட்ரன் தான். எஸ் வராது. இதுல வந்து நைல்ஸ்ன்னு வரும். இது ஷீப் தான். ஷீப்ஸ்ன்னு வராது. சரியா? ஷீப் தான். அப்போ ஷீப்புங்கிறதோட ப்ளூரல் ஃபார்மே ஷீப் தான். சரிங்களா? சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்ஸன்ங்கிறது தான் கரெக்ட். அதனால ஆப்ஷன் சி. சரி. இதுல வந்து நம்ம பார்த்த உடனே தெரியும். இல்ல ஆப்ஷன் பாருங்க. ஏ, பி, சி. ஏக்கு வந்து என்ன போட்டிருக்காங்க? ஒவ்வொன்லயும் ஒவ்வொன்னு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சிரும். பிங்கிறது வந்து என்னது? சப்ஜெக்ட் கேஸ். அப்படின்னா 2வது. இன்னும் ஃபர்ஸ்ட் இதே கரெக்ட்டா இருக்கு. மத்ததெல்லாம் வித்தியாசமா இருக்கு. அப்படின்னா இதுதான் கரெக்ட். அப்படின்னா பிங்கிறது பாருங்க. பிங்கிறது ஆப்ஜெக்ட். அவர்ங்கிறது என்னது? அவர்ங்கிறது வந்து என்னன்னா பொசெசிவ் அட்ஜெக்டிவ். சரிங்களா? பொசெசிவ் அட்ஜெக்டிவ். அவர் புக்கு அப்படிலாம் வரும். அவர் புக்கு, மை புக் மாரி அவர் புக்குங்கிறது வரும். அவர்ங்கிறது புக்குங்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் குடுக்க வர்றதுனால, அதனால அது வந்து என்னது ஒரு பொசெசிவ் அட்ஜெக்டிவ். அவர்ஸ்ங்கிறது பொசெசிவ் ப்ரோனவுன். அவர்களுடையது, இல்ல எங்களுடையது அப்படின்னு வரும். சரியா? அப்படின்னா பொசெசிவ் ப்ரோனவுன் வந்து அவர்ஸ். கொஸ்டின் மார்க் எந்த மாதிரியான சென்டென்ஸ்ல பயன்படுத்துவாங்க? கேள்வி வாக்கியத்துல பயன்படுத்துவாங்க. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் எதுல யூஸ் பண்ணுவாங்க? எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்ல. ஃபுல் ஸ்டாப் எதுல யூஸ் பண்ணுவாங்க? சாதாரண ஒரு வாக்கியத்துல, அசர்ட்டிவ் சென்டென்ஸ்ல. அதான் போட்டிருக்கு. ஆன்சர் வந்து சி. ஏ வந்து 3, பி வந்து 1, அடுத்து சி வந்து 2. சரியா? ஹமீத் வாஸ் லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட். விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட்ங்கிறது ஒரு இடியம்ஸ். இதுல வந்து என்னன்னா முன்னாடி வந்து கிரீக்கு அந்த மாதிரி பழைய காலத்துல வந்து ஆம், கடவுளுக்கு கீழே இருக்கிறவங்க அந்த மாதிரி பெரிய தூதர்கள் வந்து என்னன்னா ஒரு ஷூ மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல விங்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது விங்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஷூல. அதை போட்டுட்டு அவங்க மெசேஜ் பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஷூல பின்னாடி விங்ஸ் மாதிரி இப்படி இருக்கும். அது சில கோயில்கள் எல்லாம் இருக்கும். அந்த இதை வச்சு என்னதுன்னா அந்த ஷூ போடுறவங்க ஒரு மெசேஞ்சரா இருப்பாங்க. ஏதாவது தூதுவர்கள் அப்படிம்போம் இல்லையா? அவங்க அந்த ஷூவ போட்டு பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, வேகமா அந்த ஷூ பயன்படுத்துறதுனால வேகமா அங்க போய் மெசேஜ் பாஸ் பண்ண முடியுங்கிறது, அந்த இதுலருந்து வந்தது தான் இந்த வார்த்தை. விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட் அப்படின்னு. கால்ல விங்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம் செப்பல்ல. அது என்னன்னா வேகமா டெலிவரி பண்ணுவாங்க. அந்த மெசேஜ் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அதே மாரி ஹமீத் வாஸ் லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட் அப்படின்னா, அவன் எப்பவுமே என்னது வேகமா ஓடிக்கிட்டே இருக்கான். கால்ல ரெக்கைய கட்டி பறந்துகிட்டு இருக்காம்பாங்கல்ல, அந்த மாரி இதுல வரும். அட்வைஸ்ங்கிறது வந்து என்னதுன்னா, ஒரு வெர்ப். ஏன்னா அட்வைஸு சி-ல முடிஞ்சதுன்னா நவுனு. ஜஸ்டிஸ் நவுனு. சரியா? இந்த மாதிரி சி-ல முடிஞ்சதுன்னா நவுனு. சிலபிஃபிகேஷன பிரிச்சிருக்காங்க. பிசியோதெரபிஸ்ட். பிசியோதெரபிஸ்ட். சரியா? இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஆன்சர் சி தான் கரெக்ட். அடுத்து சூஸ் த ரைட் வெர்ப். காத்து அடிக்கிறது வந்து ப்ளூ ஆஃப் அப்படிம்பாங்க. ப்ளூ க்ளூ ப்ளூ அப்படிலாம் போட்டிருக்காங்க. க்ளூ எல்லாம் போட்டிருக்காங்க. ஆன்சர் சி. ப்ளோவோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ப்ளூ ஆஃப். இலைய வந்து பறக்க விட்டுட்டு அப்படின்னு காத்து வந்து இலைய வந்து என்ன பண்றது? பறக்க விட்டுட்டு அப்படின்னு அது போட்டிருக்கு. காத்து அதிகமா வீசுறத சொல்றது. ஃபைண்ட் த நியூ வேர்ட் ஃபார் த கிவன் மீனிங். கிளியர் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது என்ன? சிற்றாறு காமிக்கும். கிளியர் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ரிவர்ங்கிறது கிடையாது. ரில்ஸ் அப்படிங்கிறது வரும். கிளியர் ஸ்ட்ரீம்னா சிற்றாறு தெளிவான ஆறு. சரிங்களா? கிளியர் ஸ்ட்ரீம்னா a ball fall into the lake. fell into ஆக்ஷன் இருக்கு. ஆக்ஷன் மூவ்மெண்ட் இருக்கு. அதனால இன்டுங்கிறது போடுறாங்க. simile is the poetic device referred to. Simile is the poetic device refers to comparing two things. மத்ததெல்லாம் வேற. பெர்சானிஃபிகேஷன்ங்கிறது வேற. மத்ததெல்லாம் கான்சோனன்ட் அசோனன்ஸ்ல வருது. கம்பேரிங் டூ திங்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஃபமிஸ்டிக் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. இதுல என்னது the word that can help to avoid blunt and remain in a tone of polite. பொலைட்டா ஒரு வார்த்தை சொல்றது. இப்போ மண்டைய போட்டுட்டாருங்கிறதுக்கு பதிலா இயற்கை எழுதிட்டார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா?
அது மாரி டப்புன்னு சொல்றது போல மனசு கஷ்டப்படுற மாரி வார்த்தை இல்லாம, அதுக்கு கொஞ்சம் பொலைட்டான வார்த்தைய யூஸ் பண்றது வந்து என்னதுன்னா, யூஃபமிஸ்டிக் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது. ஐ ரீட் த போயம் டேஷ் பிகாஸ் அவன் வாசிக்கிறான். என்ன காரணம்? பிகாஸ்னா காரணம். பிகாஸ் இட் இன்ட்ரெஸ்ட் மீ. என்ன காரணம்னா, அது இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிற காரணத்தினால அவன் ரீட் பண்றான். சரிங்களா? ராமா அண்ட் ஐ பெயிண்டட் த ஹவுஸ். ராமாவும் ராமாவும் நானும் அ ஹவுஸ அவங்களே பெயிண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆ 1 சொல்லல 2 வேற சொல்றாங்க. அதனால அவர் செல்ஃப்ஸ் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே அவ்வளோதான். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. சரிங்களா? ஆ ஏதாட்டி ஒண்ணு கொஞ்சம் கஷ்டமா இருக்கணும்னா, போயம்ல இருந்து யார் எழுதுனா ஆத்தர பத்தி கேட்டிருந்தா மட்டும் தான் கஷ்டமா இருக்கும். இது இங்கிலீஷு டீச்சர்ஸ், இங்கிலீஷ் எடுக்கிறவங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். மேபி டஃப்பா இருந்ததுனாலும், நம்ம நெறைய கொஸ்டின்ஸ் பார்க்கறதுல இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆ நெறைய கொஸ்டின்ஸ் பார்க்கறதுல இதிலிருந்து நம்ம ஆ இதுல உள்ள நம்ம ஈஸியா நெறைய விஷயங்கள கத்துக்கலாம். க கம் ஒரு நெறைய டெஸ்ட் பேட்டர்ன் போட்டு பார்க்கறதுல இங்கிலீஷ்ல இருந்து நம்ம நெறையா ஆம் விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். சரிங்களா? தொடர்ச்சியா நம்ம வீடியோ பார்க்கலாம். இதே மாரி நெறைய கொஸ்டின்ஸ் போட நம்மளுக்கு இதுல நாலேட்ஜ் நாலேட்ஜ் வந்துரும். தேங்க் யூ.